தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலகட்டங்களில் கிராமங்களில் வாழும் பெற்றோரையும் நகரத்தில் வாழும் பிள்ளைகளையும் இணைத்த தபால் துறையின் பழமையான மணி ஆர்டர் சேவை இந்த மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். 1880ஆம் ஆண்டு மணி ஆர்டர் சேவை இந்தியாவில் துவக்கப்பட்டது. நாட்டில் உள்ள 1,55,000 தபால் நிலையங்கள் மூலம் இச்சேவை வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் கிராமங்களையும் நகரங்களையும் பண பரிமாற்றத்தின் மூலம் இணைக்கும் ஒரு பாலமாகவே மணி ஆர்டர் கருதப்பட்டது. பணம் அனுப்புவதற்கு மட்டுமல்லாமல் தகவல் பரிமாற்றத்திற்கான இடத்தையும் மணி ஆர்டர் வழங்கியது. பழைய மணி ஆர்டர் கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் துறை ஆரம்பித்த 165 காலமாக இருந்திருக்கு. அந்த அஞ்சல் துறையில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மணி ஆர்டருடைய பெனிஃபிட்டு. இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் படிச்சுட்டு வெளியூரில் வேலை பார்க்கும் போல் அவங்க தன்னுடைய சம்பளத்தை வாங்கி தம் பெற்றோர்களுக்கு உறவினருக்கு அனுப்பும்போது தன்னுடைய பிள்ளையோடைய கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் அதில் கம்யூனிகேஷன் இந்த பணம் எதுக்காக நம்ம அனுப்புகிறோம், அந்த பணத்தை செலவழிங்க அப்படின்றது அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் பண பரிமாற்றத்திற்கான வழிமுறைகள் பல வந்தாலும் இன்னமும் பாரத்தில் எழுதி அனுப்பும் மணி ஆர்டர் தரும் நினைவுகளே அலாதியானது. பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மணி ஆர்டர் வந்துடும். நாங்கள் பொங்கலவே மறந்துருந்தாலும் மணி ஆர்டரை பார்த்த உடனே ஆகா பொங்கல் வருது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். வீட்டில் 5000 ரூபாய்க்கு நாங்கள் புடவை எடுத்து கொடுத்தாலும் அவங்க வீட்டில் இருந்து அனுப்புகிற ஒரு 51 ரூபாய்க்கு இருக்கிற மரியாதை சந்தோஷம் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் அவங்களுக்கு கிடையாது. தபால் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டாலும் இருக்கும் இடத்திற்கே சென்று பணத்தை பட்டுவாடா செய்யக்கூடிய பழமையான மணி ஆர்டர் சேவையை நிறுத்த மத்திய அரசு முடிவு செய்தாலும் அது மக்கள் மனதினை விட்டு மறைய வெகு காலம் பிடிக்கும். 135 ஆண்டுகால வரலாறை கொண்ட பழைய மணி ஆர்டர் சேவை நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு மக்களிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினோத், நியூஸ் 7 தமிழ், மதுரை.